உங்களுக்கு சாம்சங் M40 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் பஞ்ச் ஹோலோட வந்த முதல் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன். இதோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனான சாம்சங் M41 பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. இதோட பேட்டரி, டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதோட முந்தின மாடலான சாம்சங் M40 எல்லாரும் வெறுத்தது ரெண்டே விஷயங்களை தான். அந்த ரெண்டையுமே இந்த M41 சரி பண்ணியிருக்காங்க. முதல் இதோட டிஸ்பிளே. சாம்சங் கேலக்ஸி M40 ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த M41 ஒரு 6.3 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வழக்கமாக சாம்சங் ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளே எல்லாமே சாம்சங் சொந்தமாக தான் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த சாம்சங் M41 இருக்க போகிற AMOLED டிஸ்பிளே பார்த்திங்கன்னா காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா ஸ்டார் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. அண்ட் சாம்சங் M40 எல்லோரும் வெறுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்ரி. அந்த ஃபோனில் ஒரு 3500 mAh பேட்ரி இருந்துச்சு. ஆனால் இந்த சாம்சங் M41 ஹைலைட்டே இதோட பேட்ரி தான். இதில் ஒரு 7000 mAh பேட்ரி இருக்க போகுது. ஆமாம், கரெக்டாக தான் சொன்னேன், 7000 mAh பேட்ரி. இந்த ஃபோனோட பேட்ரி பேக்கப் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இது முழுக்க பிளாஸ்டிக்கால் தான் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் செல்ஃபி கேமராவுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அந்த பஞ்ச் ஹோல் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 MP செல்ஃபி கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஃப்ரண்டில் கொடுப்பாங்களா இல்லை பேக்கில் கொடுப்பாங்களான்னு எந்த டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த ஃபோனோட ஹார்ட்டில் சாம்சங்கோட Exynos 9609 சிப்செட் தான் இருக்க போகுது. அது கூடவே 6GB ஆஃப் ரேமும் 128GB ஸ்டோரேஜும் கொடுப்பாங்க. இந்த Exynos 9609 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான சிப்செட்னே சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 675க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது 8nm ப்ராசஸ் ஆர்கிடெக்சரில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறனால இது நல்ல ஹீட் எஃபிஷியண்ட்டாகவும் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் USB Type-C போர்ட்டும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் இருக்கலாம், இதில் 7000 mAh கொடுத்தா இது செம வெயிட்டாக இருக்கும்னு. அதுதான் இல்லை. இந்த ஃபோனில் இருக்கிற பிளாஸ்டிக் பில்டும் சமமான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த ஃபோனோட வெயிட்டை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் சாம்சங் M30s லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் 6000 mAh பேட்டரி இருந்தால் கூட அது வெயிட்லெஸ்ஸான ஃபோனாக தான் இருந்துச்சு. இந்த ஃபோனோட லான்ச் டேட், ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி எந்த தகவலும் இது வரைக்கும் இல்லை. இது ஒரு 20,000 ரூபாய் ரேஞ்சில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த சாம்சங் M41 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.